ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹவு டு கிரியேட் இமேஜஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் அன்லிமிட்டெட். எப்படி நீங்கள் இமேஜஸை ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணலாம் அண்ட் அன்லிமிட்டடாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க. நான் உங்கள் டைம் எதுவும் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸ்பீடாக குயிக்காக நம்ம பார்த்துடலாம். நீங்கள் நிறைய வீடியோ ஜென்ரேஷன் டூல் பற்றி பார்த்துருப்பீங்க, இமேஜ் ஜென்ரேஷன் டூலை பற்றி பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயும் கிரெடிட்ஸ் இருக்கும், சர்டன் இவ்வளோ தான் அமௌண்ட்டு லிமிட் இருக்கும், 10 வீடியோஸ் பர் டே, 10 இமேஜஸ் பர் டே இப்படின்ட்டு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிமிட்டே இல்லை, அன்லிமிட்டடாக இமேஜஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கூகுள் ஃப்ளோ வெப்சைட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் ஃப்ளோன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது கூகுள் ஃப்ளோ வெப்சைட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்னி, அதாவது நியூ மாடல் வந்து அரைவ் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நியூ ப்ராஜெக்டில் இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம், எங்கே வந்து நம்ம இமேஜஸை க்ரியேட் பண்ணலாம், இதில் வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம், நிறைய விஷயம் நம்ம பண்ணலாம். இதில் வந்து 2 மோட்ஸ் இருக்குது. அதாவது இது வந்து மேனுவலாக நம்ம வந்து கிரியேட் சம்திங் ஏதாவது கொடுக்கலாம். இல்லைனா ஏஜென்ட், நீங்கள் இந்த மோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ராம்ப்ட் கொடுத்தா அது வந்து உங்களுக்கு தானாகவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், நீங்கள் மேனுவலாக அதை செட் பண்ண தவிர. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்டோட டைட்டில் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிங் இமேஜஸ் அப்படின்னு கொடுக்கலாம், உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு வேணும்னு. இப்போது இதில் என்ன அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 கூகுள் ஃப்ளோ கிரெடிட்ஸ். இது வந்து கூகுள் ஃப்ளோ, கூகுளோட அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம் இமேஜஸ் அண்ட் வீடியோ ஜென்ரேஷன் டூல். இது இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து கூகுள் விஸ்காக இருந்துச்சு. இதை வந்து கூகுள் ஃப்ளோவாக அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கூகுள் விஸ்க் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூகுள் ஃப்ளோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த 50 கூகுள் கிரெடிட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடியோஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் வில் யூஸ் 10 கிரெடிட்ஸ், அதாவது 9:16 இந்த 2 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 2 வீடியோ ஜென்ரேட் பண்ணிங்கன்னா 20 கிரெடிட்ஸ் வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து மாடல்ஸ் இருக்குது. குவாலிட்டினா அதிகமாக பார்த்தீங்கன்னா 200 கிரெடிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆம்னி ஃப்ளாஷ்னால் கம்மியாக வரும். இப்போ வந்து அது 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இமேஜஸ் கிரியேட் பண்ணப்போ இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நான் 16:9 வச்சுக்கிறேன், இல்லை 16:9 வச்சுக்கலாம். 2 நம்பர் ஆஃப் இமேஜஸ் 1 2 3 4 என்ன வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கேரக்டர் ஷீட், அதாவது ஒரு கேரக்டரை வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு கேரக்டர் ஷீட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம ChatGPT கேட்டிருக்கோம், அது வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ப்ராம்ப்ட்டு. நான் வந்து இதை இங்கே கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜென்ட் மோட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், நீங்கள் இதில் வந்து 16:9 இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கிரியேட் ஷீட்டுன்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏஜென்ட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ வெயிட் கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 4 இமேஜஸ் கிடச்சிருக்கு. ஏஜென்ட் மோட் யூஸ் பண்ணதுனால 4 இமேஜஸ் கொடுத்துருக்கு. இப்போ என்னென்னா, இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் க்ளோஸ்அப்பு, பேக் வியூ, ஃபுல் பாடி ஃப்ரண்ட். என்ன எதுக்காக நம்ம கேரக்டர் இந்த ரெஃபரன்ஸ் ஷீட்டை யூஸ் பண்ணுறோன்னா, எல்லா பக்கத்துலேயும் இருந்து நம்ம வந்து இந்த ஷாட், அதாவது கேப்சர் பண்ணுவோம் கேமரா ஆங்கிளில். எதுக்கு அப்படின்னா, ஃபுல் கன்சிஸ்டன்ஸோடு இருக்கணும் அப்படின்றது. எதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஏஐ வீடியோஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஓகேவா? இல்லை ஃபிலிம் எடுக்க போகிறீங்க, மூவிஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா பர்சனும், இப்போ நீங்கள் ஒரு பர்சன் ஆடம் அப்படின்னு நான் ஒரு கேரக்டர் நான் அதில் யூஸ் பண்ணுறேன் ஒரு வீடியோவில், அதே ஆடம் தான் எல்லா கிளிப்ஸ்லேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் கேரக்டர் கன்சிஸ்டன்சி ரெஃபரன்ஸ் ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கிளிப்ஸ்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இல்லாமல் வேறு இமேஜஸோ வேறு கேரக்டரும் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம ரெஃபரன்ஸ் ஷீட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து நான் இன்க்ரீடியண்ட்டில் கொடுக்குறேன், ஓகேவா? இன்க்ரீடியன்ட் கொடுத்துட்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் 2. இந்த ப்ராம்ப்ட் 2 வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேம் செட்டிங்ஸ் தான், எதுவும் சேஞ்ச் இல்லை. பார்ப்போம் என்ன பண்ணுதுன்ட்டு. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா
கேரக்டர் கன்சிஸ்டன்சி சேமாக தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. பின்னாடி நம்ம கேட்டிருந்தோம் chinnarasu.official அப்படின்ற அந்த பிராண்டு, அந்த இது வேணும், நேம் வேணும்ன்ட்டு. எல்லாம் அந்த கேமரா செட்டப்லாம் சூப்பராக இருக்குது, ரியலாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இந்தியன் இருக்கிற மாதிரி ஒரு மேன், அது மாதிரி தான் இருக்குது. ரியலாக இருக்குது அண்ட் ஆர்டிஃபிஷியல் மாதிரி தெரியல, ரொம்ப அதிகமாக தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மாதிரி அன்லிமிட்டெட் இமேஜஸ் ஃபார் ஃப்ரீ இதில் கூகுள் ஃப்ளோவில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணுன்னா, கேரக்டர்ஸ் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கேரக்டரை நீங்கள் இது மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருந்த கேரக்டர் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்து இதை வந்து நீங்கள் ஒரு கேரக்டராக நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு இமேஜஸ் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு டேக் இது மாதிரி ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக் பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணலாம். இதுதான் வேணும், உனக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்கள் ட்ராகும் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த இமேஜஸை மட்டும் அது ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.